வணக்க உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணாமலை நேற்று ஒரு பேட்டி விட்டிருக்கார். பிஜேபி தமிழகத்தில் ஆட்சி பிடித்தால் தமிழ்தாய் வாழ்த்து இருக்காது, தேசிய கீதம் மட்டும்தான் தமிழகத்தில் ஒலிக்கும் அப்படிங்கிறார். அண்ணாமலை, நீ பதவிக்காக பணத்துக்காக நீ திராவிடனும் அடிமையாக வேலை செய்கிற. எங்கள் தமிழர் மொழியை, இனத்தை, கலாச்சாரத்தை சிதைக்கிறதுக்கு நீ யார்? நீ ஆட்சிக்கு வராத முன்னாடியே இப்படி ஒரு ரூல்ஸ். தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை அழித்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். வடக்கனை உள்ள ஏவி விட்டு சொல்லும் பார்க்கலாம். நீங்களும் ஒரு தமிழர் தானே? இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு வெட்கமில்லை? அசிங்கமாக இல்லை? என்ன தமிழர்களையும் தமிழையும் நேசிக்கிறீர்கள் நீங்கள்? என்ன நேசிக்கிறீர்கள்? வடக்கர்களை உள்ளே விட்டு வாக்கை தந்துவிட்டீர்கள். மிகவும் தவறு செய்கிறீர்கள். எங்கள் நிலம், எங்கள் வளம், எங்கள் பூமி, எங்கள் கலாச்சாரம், எங்கள் பண்பாடு, எங்கள் நாகரிகம், அதை அழிக்க நீங்கள் யார்? நீங்கள் ஆரினிடம் வேலை செய்யுங்கள் அடிமைகளாக, பதவிக்காக இதுபோல வேஷங்கள், இதுபோல பேட்டிகள் அளிப்பது உங்களுக்கு வெட்கமாக இல்லை? ஆட்சிக்கே வரவில்லை, தமிழ்தாய் வாழ்த்து எடுத்துருவோம். வந்துட்டா 23 மாநிலங்கள் பிஜேபி ஆளுது. 23 மாநிலத்திலையும் பொருளாதாரம் தலைகீழாக பிச்சை எடுத்துகிட்டு இருக்குதுங்க. எந்த பொருளாதாரமும் அங்கே கிடையாது, எந்த வளர்ச்சியும் அங்கே கிடையாது. வருகின்ற வளர்ச்சியெல்லாம் எம்எல்ஏ எம்பிக்கள் வாயில் போட்டுக்கிறான். அங்கே வடக்கனுக்கு எந்த வளர்ச்சியும் கொடுக்கறதில்ல. ரொம்ப தட்டெடுத்து பிச்சை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற நிலைமையாக அங்கே 23 மாநிலத்திலையும் இருக்குது. அப்படி இருக்கையில் உங்கள் ஆட்சி தானே 23 மாநிலத்தில் நடக்குதப்பா. அங்கே ஏன்பா ஹிந்திக்காரன் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடுன்னு வரான்? ஏன்னா நான் நாட்டு போயிருக்கிறேன். அங்கேயும் வறுமை, பொருளாதாரமே கிடையாது, வேலையின்மையே கிடையாது, ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது. ரொம்ப பின்தங்கிய பகுதி தான் சொல்ல முடியும். ஆனால் அங்கே பிஜேபி ஆளுது. ஏன் அங்கே பொருளாதார வளர்ச்சி கொண்டு வரலாம்ல? ஏன் ஹிந்திக்காரன் வரான்? தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு படையெடுத்துட்டு அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே வளர்ச்சியே கிடையாது. மறுபடியும் தமிழ்நாட்டில் துடிக்கிறீங்க, ஜெயிக்கிறோம் ஆட்சி பிடிக்கிறோன்னு. என்ன எங்களுக்கு எந்த மாநிலத்துக்கு அனுப்ப போகிறீங்க? இது மாதிரி பதவிக்காக தவறான பேட்டிகளை அளிக்காதீர்கள். இந்த செய்தியை கண்டவுடன் காணொளி போட வேண்டும் என்று தான் நான் போட்டேன். அவ்வளவு மனக்குமுறல். கார்பெட்காரன் ஒரு பகுதி விவசாய நிலத்தில் ஈத்தேன் அழிச்சிட்ருக்கிறான், ஒரு பகுதி மலையை வெட்டிகிட்ருக்கிறான், ஒரு பகுதி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு பகுதி பல பிரச்சனை போயிட்டுருக்குது. இங்கே வேண்டாம். ஒரிஷாவில் விகே பாண்டியன் என்ற மதுரை சார்ந்த கலெக்டர் ஒரிஷாவில் ஒரு மாவட்டத்தில் வேலை செஞ்சார். 23 வருஷமாக நவீன் பட்நாயக் முதலமைச்சர் அங்கே இருக்கார். இந்த விகே பாண்டியன் செய்கிற நலத்திட்டம், கவர்மெண்ட் நலத்திட்டமெல்லாம் மக்களுக்கு போய் சரியாக சேர்றதுனால மக்கள் ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்க. நவீன் பட்நாயக் எப்படியாவது விகே பாண்டியனை முதலமைச்சர் ஆக்கிடுவார் என்று தெரிஞ்சு கொண்டு அங்கே அமித்ஷா போய் என்ன பண்ணார்? பூரி ஜெகநாத் மந்திர் சாவி ஒரு தமிழங்கிட்ட இருக்கிறதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரிஷா ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு தமிழன் ஒரிஷாவில் முதல்வராக இருக்கிறதா? உங்களுக்கு இதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? அப்படின்னு மதவாதத்தையும் இனவாதத்தையும் கலாச்சாரத்தையும் அங்கே தூவி விட்டு இப்போ பிஜேபி அங்கே ஆட்சி பிடிச்சிருச்சு ஒரிஷாவில். இப்போது ஒரிஷாவில் பிஜேபி மணிப்பூரில் நடக்கிற மாதிரி இப்போ ஒரிஷா மணிப்பூராக மாறிட்டுருக்குது. எல்லாமே தெரியும், தெரியாத நியூஸ் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இது மாதிரி செய்தி விடாதே.